ஆன்மீகம் மற்றும் மந்திர சாஸ்திரங்களில் மந்திரம் என்பது பொதுவான சொல்லாக இருந்தாலும் பிரயோக மந்திரம் என்பது மிகவும் தனித்துவமானது. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவோ அல்லது ஒரு செயலை செய்து முடிப்பதற்காகவோ பயன்படுத்தப்படும் மந்திர முறையே இதுவாகும். பிரயோகம் என்றால் என்ன? பிரயோகம் என்ற சொல்லுக்கு செயல்படுத்துதல் அல்லது பயன்படுத்துதல் என்று பொருள். ஒரு மந்திரத்தை வெறும் வழிபாடாக மட்டும் பார்க்காமல் அதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட விளைவை ஏற்படுத்துவதையே பிரயோகம் என்கிறோம். பிரயோக மந்திரத்தின் சிறப்பம்சங்கள். சாதாரண மந்திரங்கள் மன அமைதிக்கும் இறைவனை துதிக்கவும் பயன்படுகின்றன. ஆனால் பிரயோக மந்திரங்கள் கீழ்க்கண்ட காரணங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு காரியம் தடையின்றி வெற்றி பெற, தீய சக்திகள் அல்லது எதிர்மறை ஆற்றல்களிலிருந்து தன்னை காத்துக்கொள்ள, பிணிகள் அல்லது மனக்கவலைகளிலிருந்து விடுபட, ஜாதக ரீதியான தோஷங்களை குறைக்க அல்லது நீக்க. இவை எப்படி செயல்படுகிறது? ஒரு அம்பை எய்தால் அது எப்படி ஒரு இலக்கை தாக்குகிறதோ அதே போல பிரயோக மந்திரங்கள் ஒளியின் அதிர்வுகள் மூலம் குறிப்பிட்ட ஆற்றலை தூண்டி நாம் விரும்பிய மாற்றத்தை நிகழ்த்துகின்றன. பிரயோக மந்திரங்கள் முறையாக கற்றறிந்த குருவின் வழிகாட்டுதலோடு செய்யப்பட வேண்டும். முக்கியமான விதிமுறைகள். பிரயோக மந்திரங்களை செயல்படுத்துபவர்கள் சில ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும். குறிப்பிட்ட மந்திரங்களை சொல்ல குறிப்பிட்ட கால நேரங்கள் உண்டு. மந்திரத்தின் ஒவ்வொரு அட்சரமும் மிகச்சரியாக உச்சரிக்கப்பட வேண்டும். நான் இந்த நோக்கத்திற்காக இந்த மந்திரத்தை செய்கிறேன் என்று மனதளவில் உறுதி எடுத்துக் கொள்வது அவசியம். பொதுவாக பிரயோக மந்திரங்கள் ஒரு குருவின் வழிகாட்டுதலோடு கற்கப்பட வேண்டும் என்பது விதியாகும். இருப்பினும் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய வகையில் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் பாதுகாப்பான ஒரு பிரயோக மந்திரத்திற்கு உதாரணமாக ஸ்ரீ தன்வந்திரி மந்திரத்தை சொல்லலாம். இது ஆரோக்கியம் மற்றும் நோயற்ற வாழ்விற்காக பயன்படுத்தப்படும் ஒரு ஆரோக்கிய பிரயோக மந்திரம் ஆகும். ஸ்ரீ தன்வந்திரி மந்திரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வ ஆமய விநாசாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமக. மீண்டும் சொல்கிறேன், இந்த பதிவு ஆன்மீக தகவலுக்காக மட்டுமே. பிரயோக மந்திரங்கள் முறையாக கற்றறிந்த குருவின் வழிகாட்டுதலோடு செய்யப்பட வேண்டும். இந்த மந்திரத்தின் பலன்கள். தீராத நோய்களின் தாக்கம் குறையும். மருந்துகளின் வீரியம் அதிகரித்து உடல் விரைவில் தேரும். மனபயம் நீங்கி உடலில் ஒருவித நேர்மறை ஆற்றல் படவும். பிரயோக மந்திரங்கள் என்பவை ஒரு கருவி போன்றவை. அவற்றை நற்பயன்களுக்காக பயன்படுத்தும் போது மட்டுமே முழுமையான பலன் கிடைக்கும். சுருக்கமாக சொன்னால், பிரயோக மந்திரம் என்பது ஆன்மீக ஆற்றலை ஒரு கருவியாக மாற்றி நம் வாழ்வின் சவால்களை வெல்ல பயன்படுத்தும் ஒரு நுட்பமான கலை.